அதுக்கடுத்து திருக்குறள் போட்டியில நமது பள்ளியை சார்ந்த மாணவர் MK சர்மா அவர் 1330 குறள்கள் சொல்லி நமது பள்ளியிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறார். அவருக்கான பரிசு தொகை. இரண்டாவது ஸ்ரீ தனுசியா சுஜிந்தர் 3 பேரும் மேல வாங்க சார். அன்புசார் பெற்றோர்களே, 1330 குறள்களையும் சொல்லி முதல் பரிசை பள்ளியினுடைய நிர்வாகம் ரூபாய் 2000க்கான அந்த தொகையை வழங்குகிறது. கரவொலி எழுப்பி அந்த மாணவனையும் அந்த மாணவனுக்கு ஊக்கப்படுத்திய பெற்றோர்களையும் அந்த பெற்றோர்கள் இருந்தால் மேடைக்கு அருகில் வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க பெற்றோர்கள் வாங்க. சர்மாவுடைய பெற்றோர் நல்ல ஒரு கரவொலி எழுப்புறாங்க. 1330 குறள்களையும் சொல்லி அதனால மேடை ஏறி இன்னைக்கு இந்த பரிசை வாங்குறாங்க. நிர்வாகத்திற்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக ரூபாய் 2000க்கான தொகை வழங்கப்படுகிறது. சார் வாங்க சார். நிர்வாகத்தின் சார்பாக இந்த பரிசு தொகை பெற்றோர்களிடம் அளிக்கப்படுகிறது. நல்ல ஒரு கரவொலி எழுப்பலாமே. நல்லா கிளாஸ் பண்ணுங்க எல்லாருமே. ஏதாவது பேசணும்னா பேசலாம். இந்த பரிசளிப்பு வினாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது சங்கீத் பிரைமரி அண்ட் நர்சரி பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இந்த மேடையை அலங்கரிக்கும் பொருட்டாக அமர்ந்துள்ள மற்ற பள்ளியின் தாளர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இப்பள்ளியில் மிகவும் சீரும் சிறப்பமாக பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களே, எனதருமை இருபால் ஆசிரியர் பெற்றோர்களே, இந்த பள்ளியில் நன்கு கல்வி பயிலும் எனதருமை குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நாம் சொல்லுவது ஒன்று, யாரும் வருத்தப்பட்டுக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு போரடிக்கும். இந்த பள்ளியுடைய ஆண்டறிக்கை படித்த அந்த மாணவி சொன்னார், போட்டி என்று சொல்லும்போது வீண் முயற்சி என்பார்கள், அதில் வெற்றி பெற்றவுடன் விடாமுயற்சி என்று வாழ்த்துவார்கள் என்று சொன்னார்கள். அது நம்ப கருத்து. அதற்கடுத்த போல் வாழப்பாடி சரஸ்வதி பள்ளியின் தாளாளர் சார் அவர்கள் சொன்னார்கள், இங்குள்ள எந்த பள்ளியிலும் கல்வி கற்கும் அனைத்து குழந்தைகளுமே திறமைசாலிகளே. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. அதை பெற்றோர்களாகிய நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களும் நமக்கு சரியாக பயன்பட வேண்டும். அது அவர்களது கடமை. ஆக இந்த பள்ளியை பொறுத்தளவு நமது வட்டாரத்தில் உள்ள பல பள்ளிகள் இருக்கின்றன. இது போல தனியார் ஆங்கில பள்ளிகள் இருக்கின்றன. அதில் முதன்மையான பள்ளி நமது சங்கீத ஆங்கில பள்ளி என்பது நம் அனைவருக்கும் நன்கு தெரியும். அந்த நம்பிக்கையில் தான் நமது குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்த்திருக்கிறோம். சரி, எனது மகன் இந்த நிலைக்கு வந்த பாதையை நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். பொதுவாக ஒரு மனிதன் ஒரு திறமையை செய்யும் பொழுது, ஒரு சாதனை செய்யும் பொழுது அவர்களை மனதார பாராட்ட வேண்டும். நான் இந்த பள்ளியில் வந்து எனது மகனை பள்ளியில் சேர்த்தவுடன் நான் சேர்க்கவில்லை, எனது அண்ணா அவர்கள் சந்திரசேகர் அவர் வந்து பள்ளியில் அனுமதி சேர்த்தார். அதற்கு அடுத்த நாள் பள்ளிக்கு நான் தான் அழைத்து வந்து விட சென்றேன். அப்படி விடும் பொழுது வீட்டுக்கு போலாம்பா, ஸ்கூல் வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியே அழுதான் சார். அவன் அப்படி அழும் பொழுது நானும் தள்ளுறேன், அவன் வெளியே வரான். எல்கேஜியில் உமா மிஸ், நான் மறக்க முடியாது அவங்கள. அவங்க கை பிடிச்சி உள்ளே இருக்கிறாங்க, இவன் வெளியே வரான். நான் இது வரைக்கும்
அவனுக்கு பிறந்தது ஒரு நாள் முத்தம் கொடுத்தது இல்லை. நம்ப மாட்டீங்க, வேணா அவனை கேட்டு பாருங்க. அழுது மூக்க சரி ஒழுத்திட்டு இருக்கிறான். அந்த மிஸ் அவனுக்கு முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்து உள்ள எடுத்து உட்கார வச்சாங்க. பார்த்து நம்பிக்கையில் நான் போனேன். அந்த உமா மிஸ் கொடுத்த முத்தத்தோடைய மொத்த விளைவு தான் இன்னைக்கு இந்த பையன் ஸ்டேஜ் இருக்கிறான். அதற்கு அடுத்த போல யூகேஜி பூங்குடி மிஸ் வந்தாங்க. அவங்ககிட்ட போய் நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கே சொன்னேன். மிஸ் எல்கேஜி என் பையன் ஓரளவுக்கு திறமையா இருக்கிறான், நீங்க அவனுக்கு கூடுதலா திறமையை தரீங்களோ இல்லையோ, ஆனா இருக்கிற திறமையை குறையாத பார்த்துங்க நான் சொன்னேன். நடந்து உண்மையை சொல்றேன் சார். அவங்க சொன்னாங்க ஹேண்ட்ரைட்டிங் சரியாகல, விரல உடைப்பு நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னாங்க. உள்ளபடியே அவனுக்கு ஹேண்ட்ரைட்டிங் சரியில்லை, நீங்க அடிங்க, நான் கோச்சிக்க மாட்டேன், காயம்படாம அடிச்சு சொல்லிக் கொடுங்க. ஆனா அந்த அளவுக்கு மக்கள் இவன் இல்லை எங்களுக்கு தெரியும் சொன்னேன். அடுத்து ஒரு 15 டேஸுக்கு பேக்கில் கூப்பிட்டு சொல்றாங்க ஹேண்ட்ரைட்டிங் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு வாழ்த்துனாங்க. இன்ன வரைக்குமே இப்போ இவன் தேர்டு வந்துட்டாலும் கூட சாப்பிடல, ஒரு அடம் பண்ணுறான்னா பூங்குடி மிஸ்ஸுக்கு போன் மட்டுமா அப்படின்னு கேட்டால் அவன் ஷாக் ஆகிடுவான், ஆஃப் ஆகிடுவான். அடுத்து அவனுடைய வேலையை சரியாக செய்ய ஆரம்பிச்சிடறான். நாங்கள் இன்ன வரைக்கும் அந்த மிஸ் பேரை பயன்படுத்திட்டு வரோம். பூங்குடி மிஸ் நான் மறக்க முடியாதுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ஆண்டாள் மிஸ் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு பண்ணாங்க, குறை சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்டு விஜயலட்சுமி மிஸ், என் கூட பொட்ட பிள்ளைங்க யாரும் பிறக்கலைங்க, அவங்க என் கூட பிள்ளை சகோதரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க, கஷ்டம். நாங்கள் இதை ஆள் பாதி ஆடை பாதி கூட ஸ்கூலில் விட்டுட்டு போது என் பணி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க நான் சொல்லி கேட்பேன், என் பையனை கொண்டு வாங்கன்னு கேட்பேன். நல்லா முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. போன வருஷமே ஏதாவது அச்சீவ் பண்ணணும் ரொம்ப எய்ம் பண்ணாங்க. நான் பண்ணல, இவன் ஒத்துழைப்பு கொடுத்தா அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க. அதே போல் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்களே வந்தாங்க, இந்த ஸ்டேஜில் இவனை ஏற்றி விட்டாங்க. இது நாங்கள் மறக்க முடியாதுங்க. இது மாதிரி என் பையனுக்கு மட்டுமே இல்லை, எல்லா குழந்தைகளுக்குமே இந்த ஸ்கூலில் ஓரளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதே போல் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தோம்னாக்கா அங்கே ஒரு நிர்வாகி ஒரு மிஸ் இருக்காங்க, மேகலா மிஸ். என்னதான் கேட்டாலும் தன்மையாக பதில் பேசுகிறாங்க. அதே போல் அந்த ஷாயிதா பேகம் மிஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும், எல்லா மிஸ் எனக்கு பழக்கம் இல்லைங்க, நான் பார்த்த மிஸ் வரை சொல்ல வரேன். அதே போல் தாளாளர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இருக்கார். எப்போ எதை கேட்டாலும் அதை இன்னுகத்தோடு அதுக்கு குழந்தைகளை அடித்து பார்க்கல, மிரட்டி பார்க்கல, நான் பார்க்கல. உள்ளபடியே எதை சொன்னாலும் செஞ்சுக்கலாங்க. உடனே மறுக்கிறதுல உடனே செய்கிறாரு, நல்லா முயற்சி எடுக்கிறாரு. அந்த கிழக்கு மாவட்ட நிர்வாகியின் சார் கூட ரொம்ப பெருமையாக சொன்னார். அதாவது முகஸ்துதிக்காக பேசவில்லை, உள்ளபடியே சொன்னார். வந்த நிர்வாகிகள் எல்லாமே பேசுனீங்க, நாங்களாம் 5 வருஷம் 6 வருஷமா நாங்கள் ஃபங்க்ஷனே பண்ணுறதில்ல, இவர் ஆர்கே சார் மட்டும் கண்டினியூவா ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறாரு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படி சொல்லி அடுத்த வருஷம் பண்ணிவிடாதீங்க, இதை ஒரு கண்டினியூவா பண்ணணும். நல்லா இருக்குது, சிறப்பான நிகழ்ச்சி நல்லா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது அவருக்கு என்கரேஜ் தான். ஸோ அப்போ நாமளும் பண்ண வேண்டியது இல்லாட்டது ஏன் தேவையில்லாம செலவு போட்டின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சோறு போறாரு. இல்ல நல்லது பண்ணி கொடுங்க சார். இல்ல மற்றபடி உள்ளபடியே நமது பள்ளி இந்த சங்கீத ஆங்கில பள்ளி நல்ல பள்ளி, நமது நம்பிக்கையான பள்ளிகள். அதே போல ஒரு விஷயம் எல்லா பேரண்ட்டும் சொல்லிக்கிறேன், இங்க வரவங்க குழந்தைகளை அடிக்கிறீங்க, நீங்க அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க. பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாத பற்றி சொல்ல, எனக்கு தெரிஞ்ச சொல்லிக்கிறேன் நான். இந்த இவெல்லாம் படிச்சுட்டான், நீலாம் எதுக்குதான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற அப்படி சொல்லாதீங்க. அவனுக்கு சில திறமைகள் இருக்கான், அதை பார்த்து எடுத்துட்டு வாங்க. இவன் இந்த திருக்குறள் படிச்சோன்னு இவன் மிகப்பெரிய ஆளு நம்ம கருதி விடக்கூடாது. அந்த குழந்தை அதை விட திறமை அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் கொண்டு விட்டுவாங்க, ஒப்பிடாதீங்க. ஒரு தவறு செய்யும் பொழுது 10 குறளை படிச்சுட்டான், நீங்கள் 5 குறளை படி சொல்லிருப்பீங்க. 10 குறளை படிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவுதான் படிச்சியடா, அவன் எப்படா படிக்கிறான் அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. 10 குறள் படிச்சியாப்பா, சூப்பர்ப்பா, இன்னும் 5 குறளை படிப்பா இப்படி சொன்னா அவன் இன்னும் ஒன்று சேர்த்து 16 படிப்பான். சார் என் பேர் நான் அப்படிதான் கொண்டு வந்தேன். அதே போல எனக்கு நான் சொல்லிக் கொடுத்ததை விடவும் அந்த மிஸ்ஸுங்களுக்கு தந்த பூஸ்ட் அதிகம். பையனை மட்டாதீங்க, அவன் மேலே நம்பிக்கை வைங்க. எனக்கு தெரியும் என் குழந்தைய பற்றி சூப்பராக வருவான். இந்த மிஸ் இந்த வார்த்தையை விஜய் மிஸ் சொன்னாங்க, எல்கேஜி யூகேஜி மிஸ் சொன்னாங்க. ஏமா அவன் திருக்குறள் படிச்சிருப்பானா, எதுக்குமா அந்த பரிசு கேட்டான். அவன் சொல்றது சொல்லி மழலை சொல்லுனா இது உங்களுக்கு தெரியாது, அந்த ரெசிபி எங்களுக்கு தான் தெரியும், அவன் திரும்ப நீங்க பொறுத்து பாருங்க அப்படி சொன்னாங்க. சந்தோஷம் சார், அந்த மிஸ் சொன்னதை நான் மறக்க முடியாது. இந்த ஜெயலட்சுமி மிஸ், இந்த பூங்குடி மிஸ், ஆண்டாள மிஸ் இவங்களும் நான் மறக்க மாட்டேன். அதே போல இதுக்கு அடுத்த மிஸ்ஸும் இதே மாதிரி நல்லா வரும் எதிர்பார்த்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கு நன்றி நன்றி நன்றி. அன்பு சார் பெற்றோர்களே, 650 பேரண்ட்ல ஒரு பேரண்ட் எப்படி அந்த பள்ளியை உற்று நோக்கி இருக்கிறார், தன்னுடைய குழந்தையை விட்டதிலிருந்து இன்றைய வரைக்கும் ஆசிரியர்களையும் நிர்வாகியும் எவ்வாறு அவர் உற்று நோக்கி இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. நல்ல கரவொலி எழுப்பி அந்த பெற்றோர்கள் மனம் போல கண்டிப்பாக அந்த மாணவர் செல்வங்கள் நல்ல முறையில் மென்மேலும் வளருவார்கள் என்பதையும்
நான் சொல்லது எங்களை எல்லாம் நிகழ்ச்சி நடத்தல ஆர்கே நடத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடத்தக்கூடாதுன்னு தெரியல. இதை விட இந்த திருக்குறள் இருக்கிற குறளே 1330 தான். அதுவே தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் அட்டகாசமா சொல்லியிருக்கானா தமிழ்நாடு லெவலில் அதை விளம்பரப்படுத்தணுங்கிறதா எங்களுடைய ஆசை. ஏன்னா அவங்க திறமை எல்லாத்தையும் இந்த 1000 இந்த ஒரு 500 பேர்த்தோட போயிடுது. பல லட்சம் பேர்த்துக்கு இது போகணும். அப்படி போகும்போது தானே இந்த திறமைகள் எல்லாம் வரும்போது தான் அவங்களுடைய உண்மையான உழைப்பு, நீங்க சொல்ற உமா மிஸ், நீங்க சொல்ற மற்ற மிஸ்ஸுங்களுடைய எல்லாமே உழைப்பு எல்லாமே வெளிவரும். கண்டிப்பாக அந்த நாளை எதிர்நோக்கின்றோம். நன்றி, மிக்க நன்றி. அருமையான கருத்துக்களை சொல்லி சென்ற அருமை தம்பி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு மீண்டும் வரணும், தொடரணும். அதுக்கடுத்து 1200 குரல்கள் சொல்லி 2வது இடத்தை பெற்ற ஸ்ரீ தனுசியா என்ற மாணவிக்கு பள்ளியின் சார்பாக வாங்க சார், வாங்க வாங்க எழுந்துங்க. 1500 பள்ளியின் சார்பாக வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து எஸ்.ஜி. ஜுஜிந்தர் தேர்ட் பிரைஸ் வந்து 5வது மாணவனுக்கு வழங்கப்படுகிறது பள்ளியின் சார்பாக ரூபாய் 1000. சார் எந்த அதிகாரம் எத்தனாவது குறள் ஒருத்தர் சொல்லுங்க. 22வது அதிகாரம் ஒப்புரவறிதல். கைமாறு வேண்டா கட்டுப்பாடு மாறிமாட்டு எந்நாற்றும் கொல்ல உலக. சரியாமா? ஓகே, வெல். 122 சொல்லுப்பா. 13வது அதிகாரம் அடக்கமுடைமை. காக்க பொருளும் அடக்கத்தை ஆக்கம் அதை நோங்கில்லை உயிர்க்கு. சரியாமா? சரி, நன்றி. 940 பெற்றோர்கள் இருந்து 940. 94வது அதிகாரம் சூது. இளத்தரும் காதலிக்கும் சூதேப்பல் துன்பம் இளத்தரும் காதற்பிரியர். ஓகேங்களா சார்? சரி, 1330வது குறள். 1330வது குறள் எங்கள் சார்பா. அதிகாரம் 133 ஊடல வகை. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரு. அழகு 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 சார். அந்த குழந்தை 2000 ரூபாய் வாங்கினதெல்லாம் பெருசு இல்லை சார். இங்க 2000 பேர் நல்ல கரவொலி எழுப்பி அந்த குழந்தையை வாழ்த்துறீங்க பாத்தீங்களா? அவன் மென்மேலும் வளருவான். அந்த பெற்றோர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமது சங்கீத் பள்ளியின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, நமது பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே, எனது அருமை பெற்றோர்களே, என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளே, எங்களுக்கு கல்வியை கண்ணென போதிக்கும் ஆசிரியர் பெருமக்களே, முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வங்கிறது நம் முன்னோர் மொழி. ஆனால் இவை அனைத்தும் ஒரு உருவாய் நிற்பவர் நம்முடைய குருதாங்க. ஏன்னா ஒன்றும் தெரியாத கல்லாய் வரும் நம்மை அனைவரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு பெரும் கற்சிப்பமாய் செதுக்குபவர்கள் நம் ஆசிரியர்களே. அப்படிப்பட்ட ஆசானுக்கு சமர்ப்பணமாக ஒரு சிறு கவிதை. என்னை கருவிலே அன்னை சுமக்க கண்களின் மணியாய் ஆசான் சுமக்க. என்னை கருவிலே அன்னை சுமக்க கண்களின் மணியாய் ஆசான் சுமக்க. அன்னை அன்னம் ஊட்ட ஆசான் அறிவை ஊட்ட. அன்னை அன்னம் ஊட்ட ஆசான் அறிவை ஊட்ட. வித்தைகளை கற்று நாங்கள் வித்தகர்களாக வலம் வருகிறோம். வித்தைகளை கற்று நாங்கள் வித்தகர்களாக வலம் வருகிறோம். வஞ்சம் நிறைந்த உலகில் வெற்றி பைகளில் நாங்கள் ஏற ஏறிப்பைகளாய் எங்களுக்கு இருப்பவர்களே. வஞ்சம் நிறைந்த உலகில் வெற்றி பைகளில் நாங்கள் ஏற ஏறிப்பைகளாய் எங்களுக்கு இருப்பவர்களே. நாட்கள் கடந்து நாங்கள் மாறினாலும் காலம் முழுவதும் கால் வலிக்க கண்ணெதிர் நிற்கும் கல்வி கடவுளே. கல்வி கடவுளே. நாட்கள் கடந்து நாங்கள் மாறினாலும் காலம் முழுவதும் கால் வலிக்க கண்ணெதிர் நிற்கும் கல்வி கடவுளே. எவ்வளவு உயர்ந்தாலும் நாங்கள் என்றும் உங்கள் மாணவர்களே. நீங்கள் என்றும் எங்கள் ஆசான்களே. எவ்வளவு உயர்ந்தாலும் நாங்கள் என்றும் உங்கள் மாணவர்களே. நீங்கள் என்றும் எங்கள் ஆசான்களே. சபையை சாதி
எங்களை சாதிக்க வைத்தவர்கள் நீங்கள் தானே, நீங்கள் தானே. சபையில் சாதித்தவர்களாக நாங்கள் நின்றாலும் எங்களை சாதிக்க வைத்தவர்கள் நீங்கள் தானே, நீங்கள் தானே. என்னை இந்த அளவுக்கு உயர்த்திய என் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவிப்பதோடு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் M.K. சர்மா. நன்றி. என்னை இந்த அளவுக்கு உருவாக்கிய ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி. எவ்வளவு உயர்ந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தான் மாணவர்கள் தானே என்ற குறிப்பு கொடுத்திருந்தாரு. அருமையான வரி. ஏன்னா என்னிடம் படித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளியில எல்லாம் இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எங்க தாளாளர்கள் அவங்க குழந்தைகள்லாம் கூட வெளியில தான் போயிருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லாமே என்னிடம் படித்த மாணவர்கள் தான். என்னிடம் படித்த மாணவர்கள் நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் இன்றும் என்னை பார்க்கும் பொழுது மிகவும் அன்பாகவும் பாசத்தோடும் பேசக்கூடிய அளவு இன்னைக்கு அந்த மாணவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மறக்கல. அவங்களுக்கு உயர்ந்த இடத்துல அவங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு நாங்கள் ஆசான் அந்த குறிப்பு தான் எனக்கு கொடுத்திருந்தாரு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாணவர் வெளியிலிருந்து வந்திருந்தார். அவர் மெடிக்கல் படிச்சிட்டு இருக்காரு. நின்னா அந்த பையன் இங்கதான் வந்தா, சார் அப்படின்ட்டு வந்தா. என்னப்பா அப்படின்னு, உன்னை எனக்கு யாருன்னே தெரியலையே அப்படின்னு. உடனே அவன் தன்னுடைய பெயரை சொன்னான். சார் நான் மெடிக்கல் படிச்சிட்டு இருக்கேன், சைனாவில் இருக்கிறேன் சார். படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க நில்லுங்க சார். உடனே அங்கிருந்து ஓடி வந்து அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற. காலில் 2 ஜாண்டா விழுந்த அந்த பையன், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். காலில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுங்க சார் சொல்லி வாங்கினான். அந்த பையன் பேர் தான் சந்தோஷ். சந்தோஷ் என்ற அந்த மாணவன் இங்கதான் இருக்கிறான். பக்கத்துல தான் அந்த மாணவன் வீடு. அந்த மாணவன் பெற்றோர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா என்னிடம் 5வது வரை படித்த அந்த மாணவன் இன்றைக்கு மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கான் சைனாவில். அந்த மாணவனுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. ஏன் சொல்றேன்னா, எவ்வளவுதான் நாங்கள் உயர்ந்தாலும் உங்களுக்கு நாங்கள் மாணவர்கள் தான், எங்களுக்கு நீங்கள் ஆசான் தானே என்று சொன்னான் இல்லையா. அந்த வார்த்தை என்றைக்கும் மாறாது, எப்பொழுது எந்த கணத்திலும் மாற்றவும் முடியாது. அந்த கருத்தை அருமையாக சொல்லி அந்த மாணவனுக்கு பள்ளியின் சார்பாக நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சர்மா. தேங்க்யூ சார்.